முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றால் சரணம் வெள்ளைக்கடியுறுத்து வெள்ளைக்களி போன்று நீ வெள்ளை கமலத்தில் வெற்றிருப்பாய் வெள்ளை அறியாசனத்தில் கொள்வாய் கட்சியே கம்பனே. ஓம் நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனை சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே. ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் மற்றன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கருள் புரிவாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி காத்தருள்வாய் நீயே போற்றி அமுதகடேஸ்வரா போற்றி அபிராமி தாயே போற்றி காலசம்கார மூர்த்தியே போற்றி பாலாம்பிகை தாயே போற்றி அண்ணாமலையானே போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி திருவெற்றியூர் வாழுகின்ற தியாகரேச பெருமானே போற்றி திருவாரூரிலே வாழுகின்ற தியாகேச பெருமானே போற்றி புற்றிலங்கொண்ட வான்மீகநாதரே போற்றி கமலாம்பிகை தாயே போற்றி ஸ்ரீவாஞ்சியத்தில் வாழும் ஸ்ரீவாஞ்சி நாதா போற்றி 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 காசி விஸ்வநாத சுவாமியே போற்றி காசி விசாலாட்சி தாயே போற்றி அன்னபூரணி தாயே போற்றி என்னை ஆதரிப்பாய் நீயே போற்றி. பேரன்பு கொண்ட ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று பெரிய புராணத்திலிருந்து தினமும் என்னால் இயன்றவரை ஒரு சிறு சிறு ஈசனுடைய லீலைகளான ஒரு கதையை இந்த வலைதளத்தில் சொல்லி திருவுள்ளம் கூட்டியிருக்கிற காரணத்தால் சொல்ல இருக்கின்றேன். தவறுதல்கள் ஏதாவது இருப்பின் மன்னித்தருளுமாறு. இப்பொழுதுதான் நான் இந்த வலைதளத்தில் வந்திருப்பதால் தப்பு தவறுதல்கள் ஏதாவது இருப்பின் மன்னித்து தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். போக 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 எல்லாம் சரி செய்து கொள்வேன் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தாரம் தன்னை ஈசனுக்கு தந்த அன்பர் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை சொல்ல திருவருள் கூட்டியிருக்கிற காரணத்தால் கதையை சொல்கிறேன். சோழ நாட்டிலே காவிரி நதி கடலோடு சங்கமமாகும் இடத்தில் அமைந்திருக்கிறது காவிரி பூம்பட்டினம். அவ்வூரிலே வணிகர் குலத்திலே அவதரித்தவர் இயற்பகையார் என்பவர். இயற்பகையார் தாம் பிறந்த குலத்தின் தலைவராவார். அந்த ஃபேமிலிக்கு அவர் நாட்டாமை ஆவார். இயற்பகையார் தாம் பிறந்த குலத்தின் தலைவராகவே அவரிடம் ஏராளமான செல்வம் குவிந்து கிடந்தது. வாணிபத்திலும் அவருக்கு பணம் குவிந்தது. செல்வத்திலே சிறந்து விளங்கும் இயற்பகையார் இறைவனடித்தும் நிறைந்த பக்தியுடையவராய் விளங்கினார். சிவபெருமானிடம் இடையறாத பக்தி பூண்ட அவர் சிவனடியார்களையும் தாம் வணங்கும் ஈசனாகவே பாவித்து நடத்தினார். என்றைக்கோ ஒரு நாள் அழியப்போகின்ற இவ்வுலக பந்தங்களில் அவர் மனம் ஈடுபட்டிருக்கவில்லை. தம் பெயருக்கேற்ப உலகு இயல்புக்கும் பகையாக மிளிர்ந்தார். இயற்பகையார்னா பகையாக மிளிர்ந்தார். தாம் இன்றைக்கு இருக்கும் உயர்ந்த நிலை ஈசன் தனக்கு மனமோந்து அளித்ததே என்று கொண்டார். ஆகவே தம்மிடம் இருப்பது அனைத்தும் அப்பெருமானுக்கு உரியதே என எண்ணினார். அதன் காரணமாக சிவனடியார் வந்து கேட்பதை இல்லை என கூறாது அளித்து வந்தார். நாள்தோறும் சிவனடியார்கள் அவர் மாளிகைக்கு வந்து தங்கள் தேவைகளை பெற்று மகிழ்வுடன் சென்றனர். அடியார்களிடம் அன்பு பூண்டுள்ள இயற்பகையாரின் பெருமையை உலகத்தோருக்கு எடுத்துக்காட்ட எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டார். அதை நிறைவேற்ற அவர் உடனே புறப்பட்டு விட்டார். கட்டிலங்காலை தலையிலோ நீண்ட சடை விழுந்த கேசத்தை தூக்கி கட்டியிருந்தது. உடலெங்கும் திருநீறு பூச்சியிருந்தது. நெற்றியிலே சந்தனத்தால் பிறை கீற்று கழுத்திலே ருத்ராட்ச மாலை, இடையிலே அணிந்திருந்த ஆடையின் மேல்
புலித்தோல் ஒன்று சுற்றி கட்டப்பட்டிருந்தது. மார்பிலே வெள்ளை வெளியேறென்ற பூணூலும். இந்த கோலத்தோடு வந்து நின்ற அடியாரை கண்டதும் ஏற்பகையார் மகிழ்ச்சியோடு எழுந்து வந்து வரவேற்றார். சுவாமி வரவேண்டும், அடியேனின் கிரகம் தங்கள் பாதத்துளி பட்டு புனிதமடையப்படும் என்று கூறி அவரை உள்ளே அழைத்து சென்று கால் அலம்ப ஜலம் கொடுத்து உட்கார ஆசனமிட்டு உபசரித்தார். வந்த அடியார் மெல்ல பேசத் துவங்கினார். தாங்கள் தானா ஏற்பகையார் என்று சொல்லப்படுபவரா? ஆம் சுவாமி, அடியேன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார் ஏற்பகையார். நான் கேள்விப்பட்டேன் என்று இழுத்தார் அடியார். எதை பற்றி கேள்விப்பட்டீர்கள் சுவாமி? தயவு செய்து சொல்லுங்கள் என்று வினயமாக கேட்டார் ஏற்பகையார். ஏற்பகையார் என்பவர் காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடம் சென்று சிவனடியார்கள் தங்களுக்கு வேண்டியதை கேட்டால் தட்டாமல் கொடுக்கிறார் என்றும் சொல்ல கேள்விப்பட்டேன் சுவாமி. என்னிடம் இருப்பது அனைத்தும் ஈசன் திருவருளால் கிடைத்தது. அன்றோ அப்படி இருக்க அவனுடைய அடியார்களுக்கு கொடுத்தது போக மீதம் உள்ளதைத்தானே தான் கொள்ளலாம் என்றார் ஏற்பகையார். எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும். அதை பற்றி ஆலோசித்த போது உன்னை அடைந்தால் நிறைவேறும் என்றார்கள். அதனால்தான் இங்கு வந்திருக்கிறேன் என்றார் அடியார். ஏற்பகையாருக்கு சந்தோஷம் தாழவில்லை. அவரிடம் சென்றால் தாம் விரும்பும் காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறார் அல்லவா? கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசிக்க, சுவாமி, என் உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்து வழிகிறது. தாங்கள் என்னை தேடி வந்தது பூர்வ ஜென்ம புண்ணியமே சுவாமி. தங்களுக்கு என்னால் ஆக வேண்டிய காரியம் என்னவென்பதை கூறுங்கள் என்று கேட்டார். உன்னிடம் ஒன்று கேட்பேன், அதை தருவாயா என்றார் வந்த அடியார். தங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் சுவாமி. என்னிடம் இருப்பது எதுவானாலும் தங்களைப் போன்ற அடியார்களுக்கே முதலில் உரியவதாகும் என்றார் ஏற்பகையார். நன்றாக யோசித்து சொல். நான் கேட்கப் போவது எனக்கு மிகவும் அத்தியாவசியமானதாகும். இதனை காலமாக வறண்டு கிடக்கும் என் வாழ்வை வளமாக்க எண்ணம் கொண்டுள்ளேன். மறுக்காமல் தருவாயா என்று கேட்டார் அடியார். சுவாமி, தங்களை வெகு நேரமாக காக்க வைத்து கொண்டிருக்கின்றேனே என்றுதான் நான் வருத்தம் கொள்கிறேன். தங்கள் தேவையை வந்தவுடனே நிறைவேற்றி வைத்திருக்க வேண்டும். இனியும் தாமதிக்காமல் தெரிவியுங்கள் சுவாமி என்றார் ஏற்பகையார். அப்பனே, இத்தனை காலமாக பிரம்மச்சரியத்தில் ஈடுபட்டிருந்த நான் இனி கிரகணாசிரமத்தில் இறங்க தீர்மானித்துள்ளேன். ஆகவே நீ மிகவும் பிரியமுடன் நடத்தும் உன் மனைவியை எனக்கு கொடு. இதுதான் நான் பெற்றுச் செல்ல வந்திருப்பதன் காரணம் என்றார் அடியார். சிவனடியாரின் சொற்களை கேட்ட ஏற்பகையார் திடுக்கிடுவதற்கு பதிலாக குதூகலமே அடைந்தார். சிவனடியாரின் சொற்களை கேட்ட ஏற்பகையார் திடுக்கிடுவதற்கு குதூகலமே அடைந்தார். சுவாமி, என்னை காப்பாற்றி விட்டீர்கள். என்னிடம் இல்லாத ஒரு பொருளை கேட்டுவிட்டால் தங்களுக்கு அதை கொடுக்க முடியாது போய்விடுமோ என்று தவித்து கொண்டிருந்தேன். என்னிடம் உள்ள பொருளையே கேட்டுள்ளீர்கள். என் பாக்கியமே பாக்கியம் என்று அவர் கால்களே விழுந்து வணங்கினார் ஏற்பகையார். பின்னர் எழுந்து அவரை பார்த்து, இதோ வந்துவிட்டேன் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அங்கே இயற்கையார் மனைவி அடியாருக்கு தேவையான பொருளை கொண்டு வரும்படி கணவரிடம் விருந்து உத்தரவை எதிர்பார்த்து காத்திருந்தார். முகம் மலர உள்ளே வந்த கணவரை கண்டதும் அருகில் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். பெண்ணே, வீடு தேடி வந்திருக்கும் அடியாருக்கு உன்னை அழைத்து விட்டேன் என்றார் ஏற்பகையார். திடுக்கிட்டாள் அந்த அம்மையார். ஆனால் அடுத்த கணமே அவரது திகைப்பு நீங்கியது. கணவரின் கட்டளையை சிறமேற்கொள்வது அன்றோ கற்புடை மகளிரின் கடமை. கணவரை நமஸ்கரித்து எழுந்து நின்றார். சுவாமி, தங்கள் விருப்பம் என் சித்தம் என்றார். ஏற்பகையார் எதிரே இருந்த தன் மனைவியை நமஸ்கரித்தார். அம்மணி, இந்த க்ஷணம் முதல் அடியாருக்கு பணிபுரிந்து வர வேண்டும் என்றார். ஏற்பகையாரின் மனைவி மறுமொழி பேசவில்லை. அறையை விட்டு வெளியே வந்து சிவனடியாரின் அருகில் வந்து நின்றாள். பின்னால் வந்த ஏற்பகையார் சிவனடியாரை நமஸ்கரித்து அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒட்டி கொண்டார். சுவாமி, தங்கள் மனதுக்கு விருப்பமான பொருளை இதே அர்ப்பணித்து விட்டேன். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். சிவனடியார் ஏற்பகையாரின் மனைவியை நிமிர்ந்து நோக்கினார்.
கணவர் செய்த காரியத்தில் அந்த அம்மையாருக்கு விருப்பம் இல்லாதிருக்குமோ என்ற சந்தேகம். ஆனால் அந்த அம்மையாரையே தலைகுனிந்தபடி தம் கணவர் பக்கம் திரும்பி பாராது அடியாரின் பக்கத்திலே நின்றிருந்தாள். சுவாமி, தங்களுக்கு இன்னும் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறதா? தயக்கமின்றி சொல்லுங்கள் என்று கேட்டார். ஏற்பகை, இனிமேல்தான் முக்கியமான காரியங்கள் இருக்கின்றன என்றார் அடியார். என்ன சுவாமி? நான் கேட்டேன், நீயும் தடை சொல்லாமல் உன் மனைவியை கொடுத்து விட்டாய். இனிமேல்தான் எனக்கு ஆபத்து இருக்கிறது. ஊராரும் உற்றார் உறவினரும் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னிடம் சண்டைக்கு வந்துவிட மாட்டார்களா? இந்த ஊர் எல்லையை தாண்டும் வரை எனக்கு ஒரு இடையூறு வராமல் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்றார் சிவனடியார். ஏற்பகையாருக்கு தாம் இதை பற்றி நினைக்காதிருந்து விட்டோமே என்று தோன்றிய போது உள்ளம் குறுகுறுத்தது. சுவாமி, அடியேன் இதை பற்றி எண்ணி தங்களுக்கு தகுந்த தைரியம் சொல்லியிருக்க வேண்டும். அவ்விதம் செய்யாதது பிழையே. தயவுசெய்து என் பிழையை பொறுத்தருள வேண்டும். எவருக்கும் தாங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த வித இடையூறும் இல்லாமல் உங்கள் இருவரையும் இந்த ஊர் எல்லைக்கு அப்பாலும் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது என் பொறுப்பு. புறப்படுங்கள் சுவாமி என்று வணங்கினார். உள்ளே சென்று உடையை மாற்றிக்கொண்டு வந்தார் ஏற்பகையார். கையிலே உருவிய கத்தியை பிடித்தபடி முன்னே சிவனடியாரை போகவிட்டு அவர் பின்னே அம்மையாரை போகச் செய்து அவர்கள் இருவருக்கும் காவலாகத்தான் கடைசியாகச் சென்றார். 4-5 தெருக்களைத்தான் அவர்கள் தாண்டி இருப்பார்கள். அதற்குள் விஷயம் காட்டு தீ போல் பரவிவிட்டது. சிவனடியார் ஒருவர் வந்து ஏற்பகையாரின் இடம் அவர் மனைவியை யாசித்ததையும் அவரும் தடை ஏதும் சொல்லாமல் அந்த அம்மையாரை சிவனடியாருக்கு அளித்து விட்டதையும் கேள்விப்பட்ட ஊரார் திடுக்கிட்டனர். அந்த அம்மையாரின் உறவினர்களோ சீற்றம் கொண்டு ஓடி வந்தனர். பிறன் மனைவியை ஒருவன் யாசிப்பதும் அதை அவன் ஏற்று தன் மனைவியை யாசிப்பவனுக்கு அளிப்பதும் என்ன வழக்கம்? அவனுக்கு பித்து பிடித்து விட்டதா என்ன? வெளியிலே தலை நீட்ட முடியாத பழியை அல்லவா கொண்டு வந்து விட்டான். இதை நாம் அனுமதிப்பதா என்று கோபம் கொண்டு ஓடி வந்தனர். கையில் அகப்பட்ட பொருள்களை எடுத்து கொண்டு பெரும் கோபத்தினுள் ஓடி வந்து அவர்களை கண்டதும் சிவனடியார் நடுநடுங்கினார். அவர்களோ எல்லை மீறிய கோபத்தோடு ஓடி வருகிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று உடல் பதற ஏற்பகையாரின் மனைவியை பார்த்து கூறினார். சுவாமி, பயப்பட வேண்டாம். ஏற்பகையார் அவர்கள் அனைவரையும் தாம் ஒருவராகவே இருந்து தடுத்து நிறுத்தக்கூடியவர் என்றார் அந்த அம்மையார். கம்பு கட்டைகளை தூக்கி கொண்டு ஓடி வந்தவர்கள் கையில் உருவிய கத்தியுடன் என்ற ஏற்பகையை கண்டதும் ஒரு கணம் திகைத்து நின்றுவிட்டனர். ஏற்பகை, இது என்ன காரியம்? எங்காவது இம்மாதிரி நடந்ததாக கேள்விப்பட்டதுண்டா? நம் குலப்பெருமை என்ன? யாரோ வந்து கேட்டானாம், அதற்கு இந்த மாதிரி செய்வதா? பிறன் மனைவியை யாசிப்பதே கூடாது செய்கி. அவ்வாறு ஒருவன் யாசிக்கிறான் என்றால் அவன் சிவனடியார் அல்ல, அவன் காமுகனே என்றார்கள் அவர்கள். பெரியவர்களே, இது என் தனிப்பட்ட விஷயமாகும். எனக்கும் சொந்தமான பொருளை எந்த விதத்திலும் விநியோகிக்கும் பொருளை உரிமை எனக்குண்டு. அதில் பிறர் தலையிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் ஏற்பகையார். ஏற்பகை, இது பொருள் பற்றிய விவகாரம் அல்ல. எங்கள் பெண் அல்லவா இவள் என்றான் அவன். இருக்கலாம். எந்த தினம் அவர் கைப்பிடித்து என் மாளிகைக்கு அழைத்து வந்தேனோ அன்று முதல் அவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு பெயரளவில்தான். ஆகவே என் வழியில் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்றார் ஏற்பகையார் உறுதியோடு. அவரிடம் பேசுவதில் பயனில்லை என்பதை உணர்ந்தனர் அவர்கள். ஆகவே அம்மையாரை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். அவனுக்குத்தான் சித்தம் பேதலித்து விட்டது என்றால் உனக்கு கூடவா அறிவு மழுங்கிவிட்டது? நம் குலம் என்ன, பெருமை என்ன, அத்தனையும் ஒரு நொடியில் தரைமட்டமாகும்படி நடந்து கொள்வதா? கட்டிய கணவன் இருக்க பிற புருஷனுடன் எவ்வாறு புறப்பட துணிந்தாய்? பெரியவர்களாகிய நாங்கள் இல்லையா? எங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? இந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு போ என்றனர். நீங்கள் சொல்வது சரிதான். பெரியவர்களாகிய உங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதுதான் முறை. ஆனால் இது விதி. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரைதான் அவர்கள் விஷயத்தில் பெருந்துவதாகும். திருமணத்துக்கு பிறகு அவர் கணவனே அவளுக்கு சர்வமும் ஆவான். என் விஷயத்தில் நான் முறை தவறி நடந்ததாக தெரியவில்லை. என்னை அடியாருக்கு அளித்து விட்டதாகவும் இவரோடு புறப்பட்டு செல்லுமாறும் அவர் கூறியபடிதான் நான் புறப்பட்டு வந்துள்ளேன். இதில் நீங்கள் தடையிடுவதற்கு என்ன நியாயம் இருக்குது என்று கேட்டார் அந்த அம்மையார். அந்த பெண்ணாவது தங்களுக்கு சாதகமாக 2 வார்த்தைகள் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து வீணாகிவிட்டது. ஆகவே
அவர்கள் கோபம் முழுவதும் சிவனடியார் மீதே திரும்பியது. அடே காமுகா, உன் செய்கை நன்றாக இருக்கிறதா? பிறன் மனைவியை இச்சித்த உனக்கு அடியார் என்ற போர்வை வேறா? ஆண்டவனுக்குத்தான் இது அடுக்குமா? உனக்கு பெண் வேண்டுமென்றால் ஊரிலே கல்யாணம் ஆகாத பெண்கள் எத்தனையோ இருக்கிறார்களே, அவர்கள் ஒருத்தியை கேட்கக்கூடாதா? திருமணம் ஆனவன்தானா உனக்கு அகப்பட்டான்? நாட்டிலே இன்னமும் நீதி நசித்து விடவில்லை. திராக்குரதமாக இவளை கொண்டு செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமா என்று சீறினர். சிவனடியார் நடுநடுங்க ஏற்பகையாரை பார்த்தார். சுவாமி, நீங்கள் பயப்படாமல் போகலாம். இவர்கள் யாரும் உங்களை நெருங்க விடாது பார்த்து கொள்கிறேன் என்றார் ஏற்பகையார். அவருடைய வார்த்தைகளை எரிகின்ற நெருப்பிலே எண்ணெய் வார்ப்பது போல் அவர்களின் கோபத்தை மேலும் தூண்டிவிட்டது. ஓஹோ, அப்படியா? இந்த துர்த்தன் எவ்வாறு அவளை அழைத்து போவான் பார்க்கலாம். காலை முறித்து போடுங்களா என்று குதித்தான் ஒருவன். அவ்வளவுதான். வந்திருந்தவர்கள் அடியார்கள் மீது பாய்ந்தனர். ஏற்பகையாரோ கொஞ்சமும் கலங்கவில்லை. சிவனடியாரை யாரும் நெருங்க விடாது கரண் சுழன்று சுழன்று அவர்களை எதிர்த்தார். அவர் கையிலிருந்த கத்தி இமைக்கும் நேரத்தில் இங்கும் அங்கும் கடன்று அருகில் நெருங்கியவர்களின் உயிரை குடித்தது. எஞ்சியவர்கள் பயந்து வந்த வழியே ஓடிவிட்டனர். இனி ஆபத்து இல்லை என்பதை கண்டதும் ஏற்பகையார் சிவனடியாரை பணிந்து வணங்கினார். சுவாமி, புறப்படுங்கள், போகலாம் என்றார். அவர்கள் தங்கள் பிரயாணத்தை தொடங்கினார். காவிரி பூம்பட்டினத்தின் எல்லையில் சாயாவனம் எனப்படும் திருச்சாய்க்காடு என்ற இடம் வந்ததும் சிவனடியார் மேலே செல்லாது நின்றார். இயற்கை, இதுவரை நீ பாதுகாப்பாக வந்தது போதும், இனி நீ வீடு திரும்பலாம் என்றார். ஏற்பகையார் அவரை வலம் வந்து நமஸ்கரித்து எழுந்தார். சுவாமி, இனி தங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி கூட பார்க்காத ஊர் நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஆண்டவன் இனியும் அவரை சோதிக்க விரும்பவில்லை. கொண்ட மனைவியை விட்டு விட்டு திரும்பி பார்க்காது தூய உள்ளத்தோடு செல்லும் அவருக்கு கடாட்சிக்க விரும்பினார். ஏற்பகையார் சிறிது தூரமே வந்திருப்பார். சிவனடியாரின் ஓலம் கேட்டது. ஏற்பகை அபயம் அபயம் என்று அலறினார். சிவனடியாரின் குரலை கேட்டதும் ஏற்பகையார் துள்ளி குதித்தார். சுவாமி, கவலை வேண்டாம். இன்னும் யாராவது வந்து விட்டார்களா? அவர்களை யமப்பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ஓடி வந்தார். அங்கே சிவனடியாரை காணவில்லை. அவர் மனைவி மட்டுமே நின்று கொண்டிருந்தார். பெண்ணே, உன்னோடு வந்த அடியார் இங்கே என்று கேட்டார். அதே சமயம் ஏற்பகை என்ற குரலில் வானிலை கேட்டது. திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார். ரிஷபத்தின் மீது ஆரோகணித்தவராய் தேவியை இடப்பாகத்தில் கொண்டு எம்பெருமான் காட்சி தந்தார். ஏற்பகையாரின் மேனி சிரித்தது. நெஞ்சம் பக்தியால் விளிம்பியது. மகிழ்ச்சியால் கண்கள் நேரைச் சொரிய பூமியிலே விழுந்து தொழுது நின்றார். ஏற்பகை, உன் உள்ளத்தை சோதிக்கவே நாம் வந்தோம். இனியும் உன் மனைவியையும் என்றும் நம்மோடு இருக்கலாம் என்று அருளி மறைந்தார் ஈசன். ஏற்பகையாரும் அவர் மனைவியாரும் இறைவனின் ஜோதியிலேயே மறைந்தனர். அவரால் வெட்டுண்டு இருந்தவர்களுக்கும் இறைவனின் திருவடியின் நிழலை அடைந்தனர். அவர் பெருமையை ஊரும் உலகம் கொண்டாடியது. ஆன்மீக ஆன்றோர்களே, பெரியவர்களே, நீங்கள் இந்த சிறு வலைதள ஒளியை கேட்டவுடன் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியை நாளை சொல்ல இருக்கிறேன். வணக்கம்.